Hello friends, welcome back to our channel Yeshwant. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்னி பீன்ஸ் குழம்பு. மும்பை சைடில் இதுக்கு பேர் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. ஒரு டம்ளர் கிட்னி பீன்ஸை நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா களைஞ்சி விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் மீடியம் சைஸு, 3 தக்காளி, கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கஸ்தூரி மேத்தி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் எப்பயுமே செய்கிறனால அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த கோல்டன் கலர் ஃப்ரை ஆனால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து இனிப்பு டேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. அதனால் கோல்டன் கலர் ஃப்ரை ஆனோடனே ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் கலரில் வந்தோடனே ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டு அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே அந்த 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அந்த கலர் கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாறின உடனே அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சோம்னாங்க, அதை அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 4 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குங்க. அந்த கிரேவி வந்து ஒரு கொதி வந்த உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கிண்டி வச்சுட்டு அதை மூடி வச்சிடணுங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். நல்லா அந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இஞ்சி பூண்டும் அந்த தக்காளி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் அதில் அந்த வேக வச்சுருந்த ராஜ்மா, அதாவது கிட்னி பீன்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு மீடியம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. கிரேவி பதத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேலையுமே செய்ய போகிறது இல்லைங்க. ஈஸி சுலபமான இது. எனக்கு தெரிஞ்ச முறையில் எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே செய்கிற ஒரு முறையில் செஞ்சுருக்குறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த ராஜ்மாவை எடுத்து போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த கஸ்தூரி மேத்தி எடுத்து போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இறக்கலாங்க. நான் கஸ்தூரி மேத்தி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த வெந்தயக்கீரை இருக்குல்லங்க, காஞ்ச வெந்தயக்கீரை, நம்ம வெந்தயக்கீரையை வாங்கி அதை காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அதுதாங்க, அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. கடைகள்லாம் அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்லங்க, அது வந்து இந்த மாதிரியான பொருளை சேர்க்கறனால தானுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.